நான் கிணத்துல குளிக்கும்போது தண்ணியில அவ பேர் எழுதுனேன். இரவுல தூங்கும் போது இருட்டுல அவ பேர் எழுதுனேன். நான் தரையில நடக்கும்போது காத்துல அவ பேர் எழுதுனேன். நான் எழுதுனேன் அவ பேரை என்னோட காதலிய எழுதிக்கிட்டே இருந்தேன். வணக்கம், இலக்கியம் அறிவும் பிரேமா. நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற புத்தகம் எழுத்தாளர் இமயத்தினுடைய என் கதை அப்படிங்கிற தமிழ் புத்தகம். ஆங்கிலத்துல ஷீ அண்ட் ஐ அப்படிங்கிற பேர்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய ஆங்கிலத்துறை ப்ரொஃபசர் வெங்கட் ரமணன் இதை மொழிபெயர்த்திருக்காரு. இந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் ஏற்கனவே தமிழ்ல என் கதை அப்படிங்கிற பேர்ல வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தை ஸ்பீக்கிங் டைகர் அப்படிங்கிற பப்ளிகேஷன் ஆங்கிலத்துல வெளியிட்டிருக்காங்க. ஷீ அண்ட் ஐ அப்படிங்கும் போதே இது ஒரு அழகான காதல் கதை. ஒரு ஆண், திருமணமாகாத ஒரு ஆண் என் கதை அப்படின்னு சொல்லும் போதே இந்த கதையை ஆரம்பிக்கும் போதே இது என் கதை மட்டும் இல்ல, எனக்கும் கமலாவுக்குமான கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை ஆரம்பிக்கும் போது எனக்கு வயது 33. இந்த கதையை நான் எழுதும்போது இல்ல முடிக்கும் போது இந்த கதை எனக்கு வயசு 43. கமலா அப்படிங்கிற ஒரு பெண் தன்னோட கணவன் இறந்து, அந்த கணவனுடைய ஸ்கூல் டீச்சரா இருந்த கணவன் இறந்ததுனால அவருடைய வேலை இவங்க பிஎஸ்சி படிச்ச இவங்களுக்கு ஒரு ஆபீஸ் ஒர்க்கா கொடுக்குறாங்க. கமலா 28 வயதான கமலா அவருடைய கணவனுடைய வேலை இறப்பினால கிடைச்ச வேலையை வாங்கிட்டு தன்னுடைய 2 பெண் குழந்தைகளோட நம்மளுடைய கதாபாத்திரம் இல்ல ஹீரோ விநாயகமோட ஊருக்கு வேலைக்கு வர்றாங்க. இந்த கதையை நீங்க தமிழ்ல படிக்கும்போது விநாயகம் முதல்ல கமலாவை பார்க்கும்போது கமலா விநாயகம் உட்கார்ந்து இருக்கிற டெலிபோன் பூத்துக்கு போன் பண்ண போவாங்க. இந்த இடத்துல இமயம் பதிவு பண்ணியிருப்பாங்க, சாரப்பாம்பு வந்தது போல சரசரசரன்னு வந்தா அப்படின்னு கமலா விநாயகத்தினுடைய வாழ்க்கையில வர்றத மிக அழகா எழுதியிருப்பாங்க. எப்பவுமே பெண்களுடைய காதல் கதையை பற்றி பேசிட்டு இருக்க நமக்கு எழுத்தாளர் இமயத்தினுடைய இந்த புத்தகம் இல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட இந்த ஷீ அண்ட் ஐ அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு ஆணின் அழகான காதலை இங்கு பதிவு பண்ணிருக்கு. ஆண் தான் அவருடைய காதல் 33 வயசுல வர்ற இந்த காதல் ஒரு திருமணமான 2 பெண் குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கிறவங்க கூட வந்தாலும் இந்த காதலை வெளிப்படுத்துற விதம், இந்த காதலுக்காக ஏங்கி பரிதவிக்கிறது, இந்த காதலுக்காக அவர் எழுதுற கவிதை, நான் இந்த வீடியோ தொடக்கத்துல சொன்ன கவிதை கூட விநாயகம் கமலாக்கு எழுதின கவிதை. இந்த கவிதை மட்டும் இல்லாம இந்த கவிதை இவங்களுடைய காதலை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி ஒரு போயட்டிக்கா இந்த புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. அது ஆங்கிலத்துல வெங்கட் ரமணன் மிக அழகா டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், she gave me neem seed to eat, they tasted sweet. If she gave me hot water to drink, it was cold. She was the form, I was her shadow. I burned like a lamb, a ghee lamb, and Kamala was the ghee and kept me burning அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கவிதை படிக்கும் போதே வெங்கட் ரமணன் அவர்கள் எழுத்தாளர் இமயத்தினுடைய அந்த கவிதை போக்க, அந்த கவிதையை ரொம்ப அழகா விநாயகம் தன்னுடைய காதலிக்காக எவ்வளவு உருகிறாரு, தன்னுடைய காதல் எவ்வளவு உண்மையா இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கமலாவுக்கும் விநாயகக்குமான இந்த காதல் மிக அதிகமாகி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது திடீர்னு கமலாவுக்கு வேலையில கடலூர்ல அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்களோட வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அங்க பக்கத்து ஊர்ல போய் விநாயகம் கமலாவுக்கு வீடு பார்த்து பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கமலா பாக்குறதுக்கு விநாயகம் போயிட்டு இருப்பாரு. அவங்களோட போன் கான்வர்சேஷன் மட்டும் செல்போன்ல பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக விநாயகத்துக்கு கமலாவுடைய காதல் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப விநாயகம் என்ன பண்றாரு, கமலாவை போய் பார்க்கும்போது அங்க கமலாவுடைய ஸ்கூல்ல அந்த ஆபீஸ்ல அவ பாக்குற ஒரு உயர் அதிகாரிக்கும் அவளுக்கும் ஒரு அஃபேர் வர்றது இவனுக்கு தெரியுது. இவனால அதை தாங்கவே முடியல, பட் இதை வெளிக்காட்டவும் முடியல. ஒரு ஸ்டேஜ்ல இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. கமலாவுக்கு கமலா அதையும் இவங்கிட்ட தான் சொல்றாங்க.
இப்போ ஊரே திரண்டு வந்து கமலாவை அடிக்கிறாங்க, கமலாவை கஷ்டப்படுத்துகிறாங்க. எல்லா ஸ்டேஜ்லேயும் விநாயகம் கமலா மேலே வச்சுருந்த அந்த காதல், அந்த பரிதவிப்பு, அவளுக்கு தன்னை தாண்டி எப்படி இன்னொருத்தர் மேலே உறவு வந்தது இப்படிங்கிற ஏக்கம், இது எல்லாத்தையும் மிக அழகாக எழுத்தாளர் நமக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த கதையோட டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நான் என் கதை அப்படிங்கிற பேரில் என்னோட யூடியூப் சேனலில் தமிழில் மொத்த கதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட மொத்த கதையும் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட யூடியூப் சேனல் இலக்கியம் அறிவும் பிரேமாவில் இதுக்கு கீழே கொடுத்துருக்கிற லிங்கில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். இப்படியான இந்த காதல் கதையை எழுத்தாளர் முடிக்கும்போது மிக பிரமாண்டமாக மிக அழகாக முடிச்சிருப்பார். ஒரு ஸ்டேஜில் விநாயகத்துக்கு தன்னுடைய காதலி கமலாவை, தன்னை ஏமாற்றிய காதலி கமலாவை கொல்லணும்னு ஆசை வருது. கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவ கழுத்தை வந்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அவ பக்கத்துல படுத்துட்டு பிளேடை எடுத்து அவ கழுத்தை அறுக்க போகும்போது அவனால முடியல. ஏன்னா அவனுடைய காதல் மிக உண்மையாது. இவளை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவனால கொல்ல முடியாம அந்த பிளேடை வச்சுட்டு கமலாவோட காதுல, கமலாவோட பக்கத்துல போய் சொல்றான், நீ எப்படி வேணாலும் இரு, எங்கேயாவது இரு, ஆனா உயிரோட இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட அவளை விட்டுட்டு, அவ காதுகளில் அதை முணுமுணுத்தான்னு தமிழ்ல எழுத்தாளர் சொல்லியிருப்பார், அவளை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறாரு. இதை விட பெரிய தண்டனை தன்னோட காதலனை ஏமாத்தின காதலிக்கு கிடைக்காது. இதோடு ஒரு பெரிய வலியோட விநாயகம் அந்த இடத்த விட்டு நகண்டு போற மாதிரி எழுத்தாளர் இந்த கதையை முடிச்சிருப்பாரு. ஒரு ஆணின் காதல், அதனுடைய புனிதம், அந்த காதலுக்காக அவங்க எழுதுகிற கவிதைகள்னு சொல்லிட்டு மிக அழகாக எழுத்தாளர் இமயத்தின் படைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த புத்தகம் என் கதை. ஆங்கிலத்தில் அதனுடைய சாராம்சம் கொஞ்சமும் மாறாமல் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஷீ அண்ட் ஐ அப்படிங்கிற பேரில் இதை மொழிபெயர்த்திருக்கவர் வெங்கட்ரமணன். இது ஸ்பீக்கிங் டைகர் பப்ளிகேஷனால் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது முக்கியமாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நன்றி, வணக்கம்.